வாழ்க்க வளமுடன். மகரிஷி அவர்களே, சித்தர்களின் பாடல்களில் 51 அச்சரங்கள் உள்ளன என்கிறார்களே, அதை தாங்கள் விளக்க வேண்டுகிறேன். வாழ்க்க வளமுடன். அச்சரம் என்றால் ஒலியைக் குறிக்கும் எழுத்து. அச்சரத்திற்கு அடிப்படை முனம். அதிலிருந்து ஆ என்று விரிந்தது முதல் அச்சரம். ஆ விலிருந்து இன்றைக்கு 31 அச்சரங்கள் தமிழில் உள்ளன. வடமொழியில் 47 அச்சரங்கள் இருக்கின்றன. அங்கும் 3 ஒலிகள் குறைவு. அதனால் அவர்கள் அராபியிலிருந்து அந்த ஒலியை எடுத்துக்கொண்டு அதுபோன்ற சில எழுத்துக்களைக் கண்டுபிடித்துச் சேர்த்துக் கொண்டுள்ளார்கள். அதையும் சேர்த்தால் 50 அச்சரங்கள் வந்துவிடும். இந்த 50 அச்சரங்களைக் கொண்டு எல்லா சப்தங்களையும் இழுத்திவிடலாம். இந்த 50 ஒலிகளிலும் கூட சில ஜீவன்களின் சப்தத்தை இழுத்த முடியாது. உடோட்டிம், பல்லி சப்தம், ச, பையன் மாடு ஓட்டுவது, குழந்தைகளை முத்தமிடும்போது வரும் சப்தம், இவையெல்லாம் காற்று வெளியிலிருந்து உள்ளே போகும் சப்தங்கள். அதனால் இவைகளை இழுத்த முடியாது. உள்ளேயிருந்து வெளிவரும் சப்தங்களைத்தான் இழுத்த முடியும். இந்த 50 அச்சரங்களுடன் ஓம் என்ற மோன ஒலியும் சேர்த்து 51 அச்சரங்கள் ஆக்கியுள்ளார்கள். வாழ்க்க வளமுடன்.